அனைவருக்கும் இரவு வணக்கம். நமது சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைவருக்கும் இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் சத்யா மேடம் அவர்களை குருவின் சார்பாக வருக என்று வரவேற்கிறேன். மேடம், வெல்கம் டு அவர் ட்ரஸ்ட் அண்ட் சேனல். நீங்க டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 1 செகண்ட் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் பேச வந்திருக்கீங்க. உங்களை இன்ட்ரோ பண்ணது கிருபாஷினி மேடம், அவங்களுக்கும் வந்து தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. என் பேர் வந்து டாக்டர் சந்தியா. நான் வந்து சேலம் தான் ஹோமியோபதி ப்ராக்டிஸ். ஓகே, இன்னைக்கு வந்து ஜஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு டாபிக் தட் இஸ் சோஷியல் மீடியாஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் அவர் ஹெல்த். சமூக ஊடகங்களின் தாக்கம் நம்மளோட உடல்நிலையில எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி. ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு பெரிய டாபிக், வாஸ்ட் டாபிக்னு நம்ம சொல்லுவோம். இன்றைய காலகட்டத்தில் வந்து இந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிறது எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். ஒருத்தர்கிட்ட கூட இது இல்லாமல் இல்லை. ஸோ இப்போ எல்லாரும் யூஸ் பண்ணும் போது இது எப்படி நமக்கு வந்து பிரச்சனை ஏற்படுத்துது அப்படிங்கிறது வந்து ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. நம்ம நார்மலாக வீட்டில் அவங்க கிட்ட பேசுறது, நம்மளோட தொழில் விஷயம், எல்லாத்துக்கும் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது கூட ஒரு சமூக ஊடகத்தில் தான். ஸோ இப்போ இது வந்து எப்படி நமக்கு பிரச்சனை ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் நமக்கு இன்னைக்கு பேச போகிறோம். நார்மலாக இந்த சோஷியல் மீடியா எதுவாக இருந்தாலும் சரி, சமூக ஊடக தளம் அப்படிங்கிறது அது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லை நம்ம அது கட்டுப்பாட்டுக்கு மாறிக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமும் அது ஒரு வார்னிங்கான விஷயமுமாவே இருக்கு. இப்போ இந்த தலைப்பு எடுக்கிறதுக்கான முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இப்போ நம்ம கிட்ட வந்து நிறைய நோய்களுக்கு வந்து வரவங்க இருக்காங்க. பட் ஆனால் இப்போ ஒரு சில வருடங்களாவே, ஒரு 10-15 வருடங்களாவே நிறைய விதமான நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் வரும். அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான நோய்கள் அப்படின்னு பார்த்தா பிசிஓடி, தைராய்டு, விமனுக்கு மெயினாக இந்த நீரிழிவு நோய்கள், டயபெட்டிஸ் இருக்கட்டும், நிறைய தலைவலி, தூக்கமின்மை, அப்புறம் ரொம்ப மன அழுத்தம், கவலை. மன அழுத்தங்கிறது ரொம்ப அதிகமான அளவில் வந்து போயிட்டு இருக்கு. உடல் பருமனாக இருக்கட்டும், பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக மக்கள் வந்துட்டு இருக்காங்க. இதுல மெயினான ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமா இன்க்ரீஸா இருக்கிறது 14 வயசுல இருந்தே சொல்லலாம். சின்ன குழந்தைகள், அப்பெல்லாம் நம்ம ஒரு முன்னாடி ஒரு 80s அப்பா அம்மா கிட்டலாம் கேட்டிங்கன்னா அந்த டைம்ல ஹாஸ்பிட்டல் கூட போயிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த வயசுல இருக்கிற குழந்தைங்கள்ல இருந்தே இந்த மாதிரியான நோய்கள் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பேத்துக்கு ஏன் இந்த அளவுக்கு அதிகமாக நோய்கள் வந்துருக்கு அப்படின்னு வந்து ஒரு சின்ன நோக்கத்தோட பார்க்கும்போது இந்த எல்லா கிட்டே ரொம்ப காமனா இருக்கு. அது எந்த விதமான நோய்களுக்கு அவங்க வந்தாலும் சரி, அதோட யூசேஜ் பண்றவோட அளவு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு நாளைக்கு 2-3 மணி நேரம் ஒருத்தங்க சோஷியல் மீடியாவை யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட அளவு, அவங்களோட தாக்கம் உடல் நலத்துல எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு சர்வே நடத்திருக்காங்க. இப்போ இது ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் யூஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு உடல் நலத்துல என்ன விதமான வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கு, மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஸோ இப்படி பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஆவரேஜா ஒரு நாளைக்கு ஒருத்தர் 3-5 மணி நேரம் நம்ம சோஷியல் மீடியா யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்மளோட வாழ்நாள்ல மினிமம் 10 வருடங்கள் வந்து சோஷியல் மீடியா யூசேஜ்க்கான நேரமா மாறி. ஸோ அந்த அளவுக்கான அதிக உபயோகம் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இந்த சோஷியல் மீடியா, அந்த சமூக ஊடகத்துல. இதுல என்ன வேணாலும் இருக்கலாம். இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், இல்ல ஸ்னாப்சாட், டெலிகிராம், யூடியூப், இந்த மாதிரி மெயினா இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப் நிறைய வீடியோக்கள், அது ஷார்ட் ஸ்பேன், சின்ன சின்ன வீடியோக்கள் நம்ம அதிகமா பாக்குறோம். ஸோ இதுல பார்க்கும்போது நம்ம கட்டுப்பாடின்றி அதிக நேரத்துல இது செலவிடுறதுக்கான வாய்ப்பா அமைஞ்சிருது. இப்போ இதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லார்கிட்டயும் இருக்கு, ஈஸிலி ஆக்சசபிள். யார்கிட்டயுமே மொபைல் இல்லாம இல்ல. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் கிட்ட சோஷியல் மீடியாக்கான உபயோகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சிறு குழந்தைகள் இருந்து ஆரம்பிச்சு இப்போ வந்து 2 வயசு 3 வயசு குழந்தைங்க சாப்பிடலாம் ஒரு விஷயம்னா மொபைல் ஃபோன் எடுத்து கொடுத்துட்டு இந்த மொபைல் ஃபோன் பார்த்துட்டு ஈஸியா குழந்தைங்க சாப்பிடுது. ஸோ அப்பல இருந்தே அந்த மொபைல் கொடுத்து வளர்த்துறதுக்கான வாய்ப்புகள் இப்ப அதிகமா ஆரம்பிச்சிச்சு. அது இன்னொன்னு ஈஸியா கிடைக்கிறத விட அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஒரு கட்டத்துக்கு மேல குழந்தைங்களே எடுத்துக்கோங்க. எடுத்துக்காட்டுக்காக மொபைல் கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன், இப்போ மொபைல் இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன், மொபைல் இல்லைன்னா ஸ்கூல் போக மாட்டேன், இந்த வீடியோ காட்டலன்னா பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி அது ஒரு அப்சஷனா மாறிடுது. கண்டிப்பா அது எனக்கு வேணும் அப்படின்னு வந்து குழந்தைங்க கேட்கிற நிலைமைக்கு குழந்தைகள்ல இருந்தே ஆரம்பிச்சு இப்ப இது பெரியவங்க வந்து ஒரு
இருக்கு. நமக்கே தெரியும். இத வந்து வேணும்னே நம்ம செய்றோம். நம்ம வந்து குழந்தை நிச்சயமா வேணும்னே பண்றாங்க. நம்ம வேணும்னே பண்றோம். அதிக நேரம் உபயோகப்படுத்துறோம். அப்படி கிடையாது. நமக்கே தெரியாம நம்ம அதுக்குள்ள போய்க்கிட்டே இருக்கோம். நெறைய உபயோகிக்கிறோம் சோசியல் மீடியாவ. ஸோ இதுதான் வந்து அ இதுக்கான காரணங்கள். இந்த மாதிரியான அதிகப்படியான நோய்கள் வரதுக்கு காரணங்கள். ஸோ நீங்க கேட்கலாம், எப்படி நீங்க வந்து நோய்கள் வரதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு. அ இது வந்து நீங்க இப்ப வேற ஏதாச்சும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஒரு மது பழக்கம் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல ஒரு புகைப்பழக்கம் இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஒரு குழுவுல ஒரு ஒரு கம்யூனிட்டியா, ஒரு சொசைட்டியா நெறைய பேர் இருக்கிற இடத்துல, சாதாரணமா அவங்களால ஒரு மதுவையோ, புகையோ எடுத்துட்டு வந்து இருந்துற முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு ஸ்டிக்மாவா, ஐயோ! இப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு பார்க்குற இடத்துல நம்ம ஒரு சமூகம் இருக்கு. நம்ம சமூக கட்டமைப்பு இருக்கு. ஆனா இப்ப ஃபோன் வந்து நம்ம கையிலேயே இருக்கு. பேஸ்ட் மாரி ஒட்டிட்டு இருக்கு. 24 மணி நேரமும் அந்த ஃபோன பார்த்தா கூட, யாரும் வித்தியாசமா பார்க்கறதில்ல. அவங்க ஏதோ பண்றாங்க, அவங்க ஏதோ யூஸ் பண்றாங்க. அது வந்து ரொம்ப பழக்கமாவும், சாதாரணமாவும் நம்ம எடுத்துக்க ஆரம்பிச்சதுனால, அது நம்ம கூடவே இருக்கு. அது ஏன் உபயோகிக்கிறோம்? எவ்வளோ நேரம் உபயோகிக்கிறோம்? அப்படிங்கிற கணக்கோ, கட்டுப்பாடோ நம்மகிட்ட இல்ல. நம்ம வந்து அதோட கட்டுப்பாட்டு கூட மெதுவா போய்க்கிட்டே இருக்கோம். லைக் ஸ்லோ பாய்சன்னு சொல்லிக்கலாம். மெல்லிய நஞ்சு. மெதுவா அது கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம போய்க்கிட்டே இருக்கோம். ஸோ இப்படி போறதுனால, நெறைய நேரம் பயன்படுத்துறதுனால, நமக்கே தெரியாம நெறைய விஷயங்கள் நம்ம அதுக்குள்ளேயே போயிட்டனால, எந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தா, நம்ம உடம்பு முழு இயக்கமும் ஏற்படுறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, கைண்ட் ஆஃப் ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஹெச்பிஓ ஆக்சஸ், ஹெச்பி ஆக்சஸ். அது வந்து மெயின் ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா, பிஎன்ஏ ஆக்சஸ், சைக்காலஜிக்கல் மன பாதிப்புகள், உளவியல் நியூமராலஜிக்கல். ஸோ இப்போ வந்து உளவியல் பாதிப்புகள் அப்படின்னு சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னா, மெயினான விஷயம் என்னன்னா, நம்ம எவ்வளோ நேரம் யூஸ் பண்றோம். அதாவது இன்வாலண்டரியா ரொம்ப சீக்கிரமே, ரொம்ப அதிகமா இந்த மாரி இன்வாலண்டரியா நம்ம வந்து ஃபோனோ, இல்ல சோசியல் மீடியாவோ யூஸ் பண்ற பழக்கத்துக்குள்ள போறது. இப்போ சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கலாம். ஒரு நோட்டிஃபிகேஷன், ஒரு டிங் அப்படின்னு ஒரு சவுண்ட் வந்த உடனே எத்தன பேர் கை உடனே வேகமா மொபைலுக்கு போகும்ன்னு பார்த்தீங்கன்னா, அன்லிமிட்டட்ன்னு சொல்லலாம். இப்ப நானாவே இருந்தாலும் ஒரு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் கேட்டா உடனே போய் ஃபோன் எடுப்பேன். ஸோ அப்படி உடனே அது ஒரு ஆபத்து மாரி கண்டிப்பா எடுத்தே ஆகணுன்ற ஒரு அர்ஜென்சியா அது கிரியேட் பண்ணிருச்சு. ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் அடிக்கும்போதும், ஒவ்வொரு மொபைலோட கால் சவுண்ட் அடிக்கும்போதும், நம்ம அது உடனே எடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நமக்குள்ளேயே நம்ம செட் பண்ணிட்டோம். ஏன்னா அது ஒரு தேவை அப்படிங்கிறது நமக்கு ஃபீட் ஆயிடுச்சு. ஹேபிச்சுவேட் ஆயிட்டோம். பட் ஆனா உண்மையாலுமே அதோட தேவை இருக்கா? ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன், ஒரு மெசேஜ் வந்தா கூட டக்குனு போய் பார்க்கலாம். அப்படிங்கிறது நமக்கு ஃபீல் ஆனது மாற்றம் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா, நம்ம முன்னாடிலாம் இப்ப நமக்கு ஏதோ ஒரு அவசர காலம் அப்படின்னா, ஏதோ ஒரு ஆபத்து நமக்கு வந்தா, இல்ல வேற ஏதாச்சும் ஒரு பிரச்சனைக்குள்ள நம்ம போயிட்டா தான், இந்த மாதிரியான அவசரமான செயல்பாட நம்ம செய்வோம். இப்ப இந்த சின்ன நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்ம செய்யற ஒரு அவசரமான செயல்பாடு, நம்ம உடலுக்குள்ள நெறைய ஹார்மோன்ஸ அதிகமா செக்ரீட் பண்ண வைக்குது. மெயினா பார்த்தீங்கன்னா, அந்த கார்ட்டிசோல் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்கு. அந்த கார்ட்டிசோல்ங்க கிட்னிக்கு மேல ஒரு சின்ன கிளாண்ட் இருக்கும். அட்ரினல் கிளாண்ட். அதுல கார்ட்டிசோல் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் செக்ரீட் ஆகும். அது மெயினா எப்போனா ஃப்ளைட், ஃபைட், ஃபைட் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. ஏதாச்சும் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் ஏற்படும் போது, உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகள், ஆர்கன்ஸையும் அதிகமா செயல்பட வைக்கிறதுக்காக தான் அந்த ஃப்ளைட், ஃபைட் ஹார்மோனான கார்ட்டிசோல் இருக்கு. இப்ப இந்த சின்ன நோட்டிஃபிகேஷனுக்கு நம்ம அவ்வளோ அவசரமா நம்ம போய் எடுக்கிறப்போ, இந்த ஹார்மோனோட அளவும் அதிகமாகுது. அதாவது ஒரு ஆபத்து, ஒரு ஒரு மிருகம் வந்து நம்மள கடிக்க போகுது, இல்ல வேற ஏதாவது ஒண்ணு பண்ண போடுது. அப்ப செக்ரீட் ஆயிட்டு இருந்த இந்த ஹார்மோன், ஒரு குட்டி நோட்டிஃபிகேஷனுக்கு செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஒவ்வொரு முறை ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வரும்போதும், இந்த கார்ட்டிசோலோட ஹார்மோன் நம்ம பாடியில செக்ரீட் ஆயிட்டே இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணுதுன்னா, அது ஒரு பதட்டமான நிலையை உருவாக்கிடுது. இப்ப அதிகமான வேர்வை, அதிகமான பிளட் பிரஷரோட அதிகப்படுத்துறது, நிறைய எனர்ஜிஸை ரிலீஸ் பண்ண வைக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள இந்த சின்ன நோட்டிஃபிகேஷனே நமக்கு வந்து குடுக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி ஆயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, அதிகப்படியான கார்ட்டிசோல் ஹார்மோன் இருந்துட்டே இருக்கும். அது ஒரு கட்டத்துல ரொம்ப மன பாதிப்புகள், மன அழுத்தம், பதட்டம், நிறைய குழந்தைகள் வந்து நிறைய பயம், பதட்டம், மன அழுத்தம் இந்த மாதிரி எல்லாம் வந்து இப்போ ரீசெண்டான டைம்ஸ்ல வந்து பாதிக்கப்படுறதா சொல்றாங்க. ஸோ இதுக்கெல்லாம் நான் ஒரு ஒரு ரீசனா கூட நான் இதை பாக்குறேன். நம்மளுக்குமே வந்து பாடிலி நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸ் உருவாக்குறதுக்கு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அது பேரே. ஸோ அதை வந்து சின்ன நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறது தான் இங்க பெரிய பிரச்சனையே. இப்போ ஒரு ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, ஒரு இன்ஸ்டாகிராம்லயோ ஒரு வாட்ஸ்அப்லயோ ஒரு மெசேஜ், ஒரு இன்ஸ்டாகிராம்ல வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அந்த வீடியோ எடுத்து
எடுத்து நமக்கு வந்து ஒரு 2 லைக் வந்திருக்குன்னா நம்ம ஒரு ஹாப்பி ஆகும். சரி ஒரு 5 லைக் வந்திருக்குன்னா ஒரு ஹாப்பி ஆகும். அப்போ இன்னொரு ஹார்மோன் செக்ரீட் ஆகும். ஒரு ஹார்மோன் தட் இஸ் டோபமைன். நம்ம மூளை ஃபுல்லா அந்த ஹார்மோன் செக்ரீட் ஆகும். அந்த ஹார்மோன் எந்த மாதிரியான நிலையில நார்மலா செக்ரீட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பரிசு வாங்குறேன். இப்ப வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கேன். நான் வந்து ஒரு ஓட்ட போட்டியில ஜெயிச்சு மேடைக்கு கூப்பிட்டு எனக்கு ஒரு பரிசு கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்ற சூழ்நிலையில தான் அந்த டோபமைன் அப்படிங்கிற ஹார்மோன் செக்ரீட் ஆகும் பிரெயின்ல. நியூரோ ஹார்மோன் அது. அது வந்து ஆனா இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு ரீல்க்கு எனக்கு ஒரு 5 லைக் வந்துருச்சுன்னா எனக்கு செக்ரீட் ஆகுது. 6வது லைக் வந்தாலும் செக்ரீட் ஆகுது. திரும்பியும் 7வது லைக் வந்தா செக்ரீட் ஆகுது. சோ ஈஸியா எனக்கு கிடைக்குது. அடிக்கடி கிடைக்குது. இது வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் மாதிரி கிடைச்சிட்டே இருக்கு. அப்போ நான் வாழ்க்கையில உண்மையான எந்த விஷயங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஏதோ ஒன்று ஜெயிச்சு ஏதோ ஒன்று வேலை பார்த்து ஜெயிச்சு வரதை விட இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ பார்க்கறது மூலியமா எனக்கு கிடைக்குது, ஒரு லைக் வர்றது மூலியமா கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஈஸியாவே அந்த டோபமைனோட சிக்ரீஷன் கிடைக்குது. அப்ப அது என்ன பண்ணும், ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்திடுது. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம அதுக்கு அடிக்ட் ஆயிடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரீல் பார்க்க நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ போனது கூட எனக்கு தெரியாத அளவுக்கு அது வந்து எனக்கு ஒரு உந்துதலை கொடுக்குது அந்த டோபமைன். ஏன்னா அது எனக்கு வேணும் வேணும் வேணும்னு சொல்லிட்டு நான் அதுக்குள்ள போயிட்டே இருக்கேன். இன்னொன்னு என்னன்னா, இப்ப இந்த உந்துதலை கொடுக்குது, நான் உள்ள போயிட்டேன். ஆனா எவ்வளவு நேரம் அந்த உந்துதல் இருக்குன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கும்போது ஒரு 15 செகண்டோ இல்ல 30 செகண்டோ பார்க்கும்போது எனக்கு உந்துதல் கிடைச்சது. இப்ப அடுத்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு அந்த 15 செகண்ட்ல அந்த உந்துதல் வரலன்னா உடனே நான் ஸ்க்ரோல் பண்ணிடுவேன் நெக்ஸ்ட் வீடியோக்கு. சோ அடுத்தது அதுலயும் கிடைக்கலன்னா உடனே நெக்ஸ்ட் வீடியோக்கு ஸ்க்ரோல் பண்ணிடுவேன். சோ அந்த டோபமைன் எனக்கு வேணும் வேணும் வேணும்னு ஒன்னொன்னா ஸ்க்ரோல் பண்ண நம்ம கவனத்தோட ஃபோக்கஸ் அந்த டைம் ஸ்பேன் ரொம்ப குறைஞ்சிருது. ஒரு ஒரு சர்வே கூட நடந்துச்சு. அதுல ஃபோக்கஸ் அண்ட் அட்டென்ஷன் ஸ்பேன் இந்த யூஸ் பண்ற குழந்தைகளுக்கு ரொம்ப குறைவாயிட சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோக்கஸ் அண்ட் அட்டென்ஷன் ஸ்பேன் இந்த மாதிரி நம்ம அடிக்கடி இந்த ரீல்ஸோ இல்லை வீடியோஸோ ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது அதிகமான டோபமைன் செக்ரீஷன் தேவைப்படுறதுனால அந்த சின்ன சின்ன டைம் ஸ்பேன் கூட நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியல, கவனம் செலுத்த முடியல. அப்போ ஒரு கொஞ்ச நேரம் கூட கவனம் செலுத்த முடியாம நம்ம இருக்கும்போது, இப்போ ஒரு படிப்போ ஒரு வேலையோ இல்லை ஏதோ ஒரு கோல் நம்ம இதை பண்ணணும் அப்படிங்கிறப்போ நம்மளால அந்த இடத்துல கவனத்தோட உட்கார முடியாது. இந்த கவன குறைவு அப்படிங்கிறது குழந்தைகள் கிட்டயும் சரி பெரியவங்க கிட்டயும் சரி வேலையில எல்லா இடத்துலயுமே அதிகமாயிட்டு இருக்கு. இதுக்கான மெயினான ரீசன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான வீடியோஸ் பாக்குறது, ஃபோக்கஸ் அண்ட் அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மியாயிடும். ஸோ இதை வந்து ஒரு ரேபிட் ஹோல் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், ஒரு 10 வீடியோ பார்க்குறேன், 20 வீடியோ பார்க்குறேன், 30 வீடியோ பார்க்குறேன், என்னால் அதை ஸ்டாப் பண்ணவே முடியல. ஏன்னா நான் வந்து அந்த டோபமைன் எனக்கு கிடைச்சு அது வந்து ப்ளஷர் ஹார்மோன், எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. நான் பெருசா ஒன்று சாதிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. ஸோ நான் அது வந்து பார்த்து 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 ஒரு 20 மணி நேரம் ஆனாலும் சரி 30 மணி நேரம் ஆனாலும் சரி அது நிற்காது. ஸோ இந்த ரேபிட் என்ன பண்ணணும்னா, ஏன் ரேபிட் ஹோல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றோம்னா, ரேபிட் என்ன பண்ணணும்னா தோண்டும், ஒரு டிக் பண்ணும், ஒரு பரோ மாதிரி கொஞ்சம் தூரம் போகும், இன்னும் கொஞ்சம் தூரம் போகும், இன்னும் கொஞ்சம் தூரம் போகும். அதெல்லாம் ஸ்டாப் பண்ணவே முடியாதான், அதனால போயிட்டே இருக்குமா. அந்த மாதிரி தான் நம்மளும் ஒரு வீடியோ பார்க்க போனவங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் வீடியோ வரல. ஸோ அது வந்து ரேபிட் ஹோல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எங்க நம்ம எதாவது பண்றோமா அப்படின்னா கிடையாது. நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு அட்ராக்டடா நம்ம போறோம், இல்ல வேற ஏதாவது ஒரு நோக்கத்துக்காக போறோம். பட் ஆனா நம்ம அதுக்குள்ளேயே நம்ம ஏன் வச்சுக்கிறது, எப்படி அது நம்ம அதுக்குள்ளேயே இருக்கோம் அப்படின்னு பார்த்தா அது அப்படிதான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு மீடியா ஒரு சோஷியல் தளம் அப்படின்னாலே அதுக்கு நிறைய பார்வையாளர்கள் வேணும். அப்பதான் அவங்களோட பணம் ஈட்ட முடியும். ஸோ அப்ப அதுக்கு வந்து அவங்க நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்றாங்க. லைக் எப்படின்னா மெயினா சொல்றது வந்து இன்டர்மிட்டன்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நான் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். நான் ஒரு வீடியோ பார்த்தோன்னே இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதே மாதிரி வீடியோ எனக்கு திரும்பியும் வரலும் நான் ஸ்க்ரோல் பண்ணுவேன், திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணுவேன். அப்போ ஒரு 5 வீடியோ கழிச்சு எனக்கு பிடிச்ச மாதிரியான இன்னொரு வீடியோ கொடுப்பாங்க. ஸோ அப்ப நான் ஹாப்பி ஆவேன். திருப்பி ஒரு வீடியோ பார்க்கும்போது அந்த அந்த இது கொடுக்க மாட்டாங்க, அந்த ஹாப்பினஸ் கொடுக்குற அந்த கண்டென்ட் கொடுக்க மாட்டாங்க. திரும்பி 5வது வீடியோ பார்க்கும்போது கொடுப்பாங்க. ஸோ இன்டர்மெண்டா எனக்கு சந்தோஷப்படுத்துற விஷயங்கள் ஒரு முறை கொடுத்து கொஞ்ச நேரம் கொடுக்காம இருந்து திருப்பி கொடுத்து திருப்பி கொடுக்காம இருக்கும்போது நான் அதை தேட ஆரம்பிப்பேன். அப்படி தேட ஆரம்பிக்கும் போது நிறைய நேரம் செலவிடப்படும். ஸோ இது வந்து இன்டர்மிட்டன்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த டெக்னிக்கை அவங்க யூஸ் பண்றாங்க. இது வந்து நான் சந்தோஷப்படுறதுல மட்டும் இல்ல, வருத்தப்படுறது கூட. இப்ப நான் ஒரு சோகமான மனநிலையில இருக்கேன், இல்லைன்னா ஒரு சோகமான ஒரு வீடியோ பார்த்து அது என்ன பாதிக்குதுன்னா நான் அந்த கண்டென்ட்டை திருப்பியும் கண்டிப்பா பார்ப்பேன்.
பார்த்தோன்னே எனக்கு பாதிச்சிருச்சு அப்படின்னு விட மாட்டேன். அந்த கண்டென்ட் நான் திருப்பி பார்ப்பேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம அதிகமா நம்ம கன்சியூம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஒரு ஒரு அல்காரிதம் மாதிரி உருவாக்கி வச்சிருக்காங்க. இது பாக்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அப்ப நீங்க உங்களுக்கு இது திருப்பி வரும். ஆனா நீங்க அதுக்கு தேடணும். ஒரு 2 வீடியோ பார்க்கணும், 3 வீடியோ பார்க்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்டர்மிட்டன்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கா அவங்க யூஸ் பண்றாங்க. ஸோ அப்ப வந்து நம்ம அதை பாக்குற பழக்கத்தை விட மாட்டோம். இன்னொன்னு என்னன்னா ஸ்லாட் மிஷின் மாதிரி கெசினோ, நம்ம நிறைய பேர் கெசினோ தெரியாத விளையாடுவோம் இல்லைங்களா? ஒரு புல் மெஷினை இழுத்து விட்டோம்னா அப்படியே ஓடி போய் ஒரு நம்பர்ல நிற்கும். இப்போ 777 இல்ல ஒரு ஃபிளார் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. ஸோ அப்போ வந்து ஒரு முறை நமக்கு ஜாக்பாட் மாதிரி லாட்டரி டிக்கெட் மாதிரி ஒரு முறை அடிச்சிருச்சு அப்படின்னா திருப்பி திருப்பி அது வேணும் வேணும் நமக்கு அடிச்சிரும்ன்ற ஒரு நம்பிக்கை அதில் ஏற்பட்டுரும். நம்ம லக்குக்காக அதை சுத்திக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் இந்த இன்டர்மிட்டன்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் யூஸ் பண்ற டெக்னிக் என்னன்னா ஸ்லாட் மிஷின். ஒரு முறை வருது, அது எல்லாம் மேட்ச் ஆச்சுன்னா நமக்கு அந்த வீடியோ வரும், இல்ல மேட்ச் ஆகலன்னா வேற வீடியோ வரும். ஸோ இதை தேடி 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 நம்ம திருப்பி 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 அதுக்குள்ளேயே போயிடுறோம். அவங்க ஒரு டெக்னிக் யூஸ் பண்றாங்க, அந்த டெக்னிக் உள்ள நம்மளுக்கு மாட்டிடுறோம். நமக்கு பிடிச்சிருக்குன்னா ஒன்ன பார்த்துட்டு நம்ம வெளியே போறது இல்ல. இன்வாலன்ட்ரியா நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நமக்கு வேணும் வேணும் வேணும்னு இந்த ஹார்மோன்ஸ்லாம் ஆக்டிவேட் பண்ணி நம்ம வந்து அதுக்குள்ள போயிடுறோம். ரொம்ப நேரம் பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது நான் ஒன்னொன்னா சொல்றேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி பாக்குறதுனால நினைவாற்றல் குறைய ஆரம்பிக்கும். ஏன் நினைவாற்றல் குறையுது அப்படின்ற கேள்வி வந்தது அப்படின்னா, நிறைய விஷயங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு தேவையில்லை அப்படின்னா இல்லை. நிறைய வீடியோஸ் பார்க்குறோம், நிறைய யூஸ் பண்றோம், எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஆனா அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கேட்டகரைஸ் பண்ண முடியாது நம்மளால. பிரெயினால ஓவர்லோட் ஆயிட்டே இருக்கும் போது, அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஓவர்லோட் ஆகும்போது அதை கரெக்டா கனெக்ட் பண்ண முடியல பிரெயினால. அவ்வளோ ஓவர்லோட் ஆகுது. ஸோ அதனால எது மெயின் மெமரி, எது தேவையில்லாத மெமரி, எது நமக்கு யூஸ்ஃபுல்லான மெமரி அப்படிங்கிறதுல நிறைய சிக்கல் வருது. இதுல வந்து இந்த சிஎஸ்எஃபோட கிளியரிங் மெக்கானிசம் அமைலாய்ட் பி புரோட்டீன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலயும் சில கான்செப்ட்ஸ் இருக்கு. சரி, நம்ம அவ்வளோ டீப்பரா போக வேணாம். ஆனா அந்த மாதிரியான ஏற்படும் போது நிறைய கைண்ட் ஆஃப் கழிவு புரோட்டீன்ஸ் மைண்ட்ல பிரெயின்ல உருவாகிடும். ஸோ அப்ப அந்த இன்ஃப்ளக்ஸ் கம்மியாகும் போது நமக்கு மறதி ஏற்படுறது. இப்ப அல்சீமஸ் மாதிரியான டிசீசஸ் அதிகமாகிறதுக்கு அது ஒரு காரணமாகவும் சொல்றாங்க. ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, மெயினா வந்து ஒரு விஷயம் ஏற்படுது அப்படிங்கும் போது அதுக்கு சில மாற்றங்களை ஏற்படுத்தலாம் நம்மளால. அது நம்மளால பண்ண முடியும். ஒரு அனுபவம் நமக்கு வேணும் அப்படின்னா, இப்ப நான் ஒரு அச்சீவ்மெண்ட் எனக்கு நடக்கணும் அப்படின்னா, நான் அந்த அச்சீவ்மெண்ட்டை இப்போ ரீசெண்டா அப்படின்னா நான் ஃபுட்டு சாப்பிட்டா கூட அந்த ஃபுட்டை போட்டோ எடுத்து நான் உடனே போஸ்ட் பண்ணிடணும். அதுதான் நம்மளோட மைண்ட் செட்டா இருக்கு. ஸோ நான் ஃபுட்டு சாப்பிட்றேன், அந்த ஃபுட்டை சாப்பிட்ற வரைக்கும் அந்த ஃபோட்டோ போஸ்ட் பண்ணுங்கிற மைண்ட் போகாம அந்த ஃபுட்டை நான் ரிலீஸ் பண்ணி ரொம்ப அனுபவிச்சு நான் என்ன பண்ண முடியுமோ அதை நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்து அந்த ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணலாமே. அப்போ அது ஒரு மெமரியாவும் இருக்கும், நம்ம பிரெயினால அதை யூஸ் பண்ணிக்கவும் முடியும். அதே டைம்ல சோஷியல் மீடியால இருந்து நம்ம விலகியும் இல்லை. ஸோ அந்த மொமெண்ட்டை நம்ம மொத்தமா ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து சோஷியல் மீடியால போஸ்ட் பண்றதோ இல்லை என்கேஜ் பண்றதோ நம்ம பண்ணலாம். ஸோ இது ஒரு சின்ன டெக்னிக். இன்னொன்னு, இந்த மாதிரி போஸ்ட் பண்ணாம இருந்தா என்ன ஆகுதுன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்றாங்க, என் கூட இருக்கவங்க எல்லாம் போஸ்ட் பண்றாங்க, அப்போ வந்து நான் மட்டும் போஸ்ட் பண்ணலன்னா தனியாயிடுவனோ அப்படின்ற ஒரு கவலையோ ஒரு ஏமாற்றமோ நமக்குள்ள வந்து நமக்கே தெரியாம ஏற்பட்டுருது. இது வந்து ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், ஃபோமோ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த கூட்டத்தை விட்டு வெளியே வந்துட்டோமோ, இப்ப இவங்க எல்லாரும் பண்றாங்க நான் மட்டும் பண்ணலையோ அப்படின்றது இதுவே ஒரு மன அழுத்தத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ரிசர்ச்சஸ் சொல்லுது. இது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், ஃபோமோன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம தேர்வு செய்யாம, இது நமக்கு வேணாம், இதை தேர்வு செய்யாம நம்ம ஜோமோ அப்படிங்கிற ஜாய் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், நம்ம ஒரு முறை போஸ்ட் பண்ணலன்னா என்ன, நெக்ஸ்ட் டைம் போஸ்ட் பண்ணிக்கலாம், இல்ல அந்த டைம்ல நம்ம என்ஜாய் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் போஸ்ட் பண்ணிக்கலாம். அதை ஒரு சந்தோஷமா எடுத்துக்கும் போது, அந்த அனுபவத்தை ஒரு சந்தோஷமா எடுத்துக்கும் போது அது ஒரு டீப்பரான மெமரியா நம்ம மைண்ட்ல பதியும். ஸோ இந்த அனுபவங்களுக்கு முதல் நிலையை கொடுத்துட்டு இந்த சோஷியல் மீடியாவுக்கு 2வது நிலையை கொடுக்கும் போது இந்த மெமரியா நமக்கு ஸ்டோர் ஆகுற இந்த அனுபவங்கள், எக்ஸ்பீரியன்சஸ் தான் நமக்கு இன்னொரு டைம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது ஞாபகமா அதை ஏற்படுத்தி வெளியே கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ நம்ம வந்து தேர்வு செய்ய வேண்டியது ஜாய் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டை நம்ம தவிர்த்துடணும். ஸோ இப்போ என்ன பண்ண மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்தோம்னா, நோட்டிஃபிகேஷன் ஐகான்ஸை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆப்ஸ், நமக்கு தேவையில்லாத எல்லா ஆப்ஸ்லையும் ஆஃப் பண்ணி வைக்கலாம். இல்லைன்னா ஸ்பெசிஃபிக்கா நான் இந்த ஒரு மணி நேரம் காலையில ஒரு மணி நேரம் நான் யூஸ் பண்ணுவேன், சாயந்தரம் ஒரு 30 நிமிஷம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைம்ல மட்டும் யூஸ் பண்றதுக்கு
நம்ம சோஷியல் மீடியாவை செட் பண்ணி வைக்கலாம். இல்லாட்டி அலாரம் மாதிரி, டைமர் மாதிரி, இந்த ஆப் நான் இவ்வளோ நேரம் தான் யூஸ் பண்ணணும், இல்லை இந்த ஃபோன் நான் இவ்வளோ நேரம் தான் யூஸ் பண்ணணும்னு நீங்கள் அலாரம் மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு மெயினான இது பிரச்சனை என்னன்னா டூம் ஸ்க்ரோலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தேவையில்லாம ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது வீடியோஸ். அது வந்து நெகட்டிவ் டூம் ஸ்க்ரோலிங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஏதாச்சும் ஒரு நமக்கு ஒரு விஷயம் பாதிக்குது, கஷ்டப்படுத்துதுன்னா அதையே தேடி திருப்பி 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 ஸ்க்ரோல் பண்ணி அதே மாதிரியான கண்டென்ட்டை பார்க்குறது. இப்படி நெகட்டிவா நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அதிகப்படியான மன அழுத்தத்தை ஏற்படுத்துது. இந்த மன அழுத்தம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி நிறைய நோய்களுக்கான காரணி வந்து மன அழுத்தம் தான். அப்ப இந்த ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது நிறைய மன அழுத்தம் ஏற்படுது. இப்ப இந்த டூம் ஸ்க்ரோலிங்க தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ரொடக்டிவா ஏதாச்சும் ஸ்க்ரோல் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். ஏன்னா டூம் ஸ்க்ரோலிங் நம்ம ரொம்ப உள்ள போயிடுறோம், அதுல இருந்து உடனே வெளியே வந்துட முடியாது. ஸோ இப்போ ஸ்க்ரோலிங்ல ப்ரொடக்டிவ் ஸ்க்ரோலிங் பார்க்கலாம். நமக்கு ஏதாச்சும் ஒரு கோல் செட் பண்ணிட்டு இப்போ பற்றி ஸோ அதை பற்றியான வீடியோஸ் பார்க்கலாம். ப்ரொடக்டிவ் ஸ்க்ரோலிங் போகும்போது உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம மனநலம் சைக்கலாஜிக்கலாக நம்ம எப்படிலாம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்றது. நெக்ஸ்ட் நியூராலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நான் சொன்னேன் டோபமைன் அப்படிங்கிறது ஒரு ரிவார்ட் ஹார்மோன். அது வந்து பிரெயினில் நிறைய செக்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது அந்த அந்த ரிவார்டை ஃபால்ஸாக கொடுக்குது இந்த வீடியோஸ். இப்படி ஃபால்ஸாக இந்த வீடியோஸ் டோபமைனை கொடுக்க நம்ம நிறைய பார்த்துட்டே இருப்போம். நம்ம உடல் அளவுல எந்த வேலையும் செய்யாம, உடல் அளவுல எந்த அனுபவங்களும் ஏற்படாமையே அந்த ரிவார்டான அச்சீவ்மெண்டான டோபமைன் ஹார்மோன் கிடைச்சறதுனால பாடி ஒரு கட்டத்துக்கு மேல மூளை சோர்வு அடைஞ்சிருது, பிரெயின் ஃபேக். அதுக்கப்புறம் ரொம்ப மன அழுத்தத்தை ஏற்படுத்துது, ரொம்ப கவனக்குறைவை ஏற்படுத்துது, தூக்கமின்மை. மெயினான வந்து இந்த மாதிரி அடிக்கடி பாக்குறதுக்கு தூக்கமின்மை ஏற்படுறது தான் ரொம்ப காமனான ஒரு விஷயம். ஸோ தூக்கம் இல்லைனாலே ரொம்ப இம்பார்ட்டன்டான ரொம்ப அவசியமான ஒண்ணு நம்ம உடலுக்கு தூக்கம் அப்படிங்கிறது. தூக்கம் இல்லைனாலே உடம்புல இருக்க எல்லா விஷயங்களும் பாதிக்க ஆரம்பிச்சிடும். இதுல வந்து இந்த கார்டிசோல்னு சொன்ன அந்த ஹார்மோன் இன்னும் ரொம்ப முக்கியமான ஹார்மோன். ஸோ இப்ப தூங்காம இருக்கோம் அப்படின்னாலே இந்த கார்டிசோல் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆயிடும், அதோட அளவுல அது இருக்காது. அப்போ உடல் இருக்கிற எல்லா விஷயங்களும் இம்பேலன்ஸ் ஆயிடும். நம்ம எதுவுமே உண்மையா சாதிக்கல இந்த வீடியோ பாக்குறதப்போ, ஆனா நம்ம பிரெயினை நம்ம சாதிச்சுட்டு தான் நினைச்சுக்குது. ஸோ இப்ப இது எவ்வளவு பெரிய பிரச்சனை. ஸோ அப்போ தூக்கமின்மையை நம்ம எப்படி குறைக்கலாம்? இந்த மாதிரியான சோஷியல் மீடியால இருந்து பாதிப்புகள் வராமன்னா, தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியோ இல்ல காலையில எழுந்த உடனே 1 மணி நேரம் அந்த நேரத்துல மொபைல் போனை மொத்தமா தவிர்த்துடணும், எடுத்து கூட பார்க்க கூடாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்திக்கணும். ஏன்னா காலையில நேரத்துல எழுந்த உடனே அந்த 1 மணி நேரத்துல நார்மலாவே நமக்கு கார்டிசோல் ஹார்மோன் அதிகமாகும். ஏன்னா நம்ம உடம்புல நடக்கிற எல்லா இயக்கத்துக்கும் அது அடிப்படையான ஒரு ஹார்மோன். அந்த ஹார்மோன் நீங்க மொபைல் பார்க்கும்போது இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஸோ அதனால மார்னிங் எந்திரிச்ச உடனே அந்த 1 மணி நேரம் நம்ம வந்து மொபைல் போனை யூஸ் பண்றது மொத்தமா தவிர்த்திருக்கலாம். இல்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி ஏன் தவிர்க்கணும் அப்படின்னா, அந்த ஒயிட் லைட்ஸ் வந்துட்டே இருந்து நம்ம பிரெயின் ஆக்டிவாவே வச்சுட்டு இருக்கோம். டேவாவே பர்சீவ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பிரெயின். நம்ம வீடியோ பார்த்து லைட் அப்படியே பட்டுட்டு இருக்கனால நம்ம இன்னும் காலையில நேரத்துல சாயந்தரம் நேரத்துல இருக்கோம், நமக்கு இன்னும் இரவு வரல அப்படின்னு சொல்லிட்டு தூக்கம் ஏற்படாது. ஸோ அப்ப தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியும் இந்த போனை தவிர்த்துட்டு புக் வாசிக்கிறதோ இல்ல வந்து கதை கேட்கறதோ, ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸும் நம்மள இன்வால்வ் பண்ணிக்கணும். அப்ப நம்ம தூக்கமின்மையை குறைச்சிக்க முடியும். இப்போ இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன் கார்டிசோல். இந்த கார்டிசோல் ஹார்மோன் மட்டும் இல்லாம இன்னும் பல ஹார்மோன், எண்டோக்ரைனாலஜிக்கல் ஹார்மோன்ஸ் எல்லாத்துலயும் இம்பேலன்ஸ் ஏற்படுது. இந்த மாதிரியான சமநிலை இல்லாத தன்மை இப்ப கார்டிசோல் அப்படிங்கிறது எல்லாத்துலயும். ஸோ இதே மாதிரி தைராய்டு ஹார்மோன் கூட கார்டிசோல் ஹார்மோன் ஒரு ரீசன் ஆகும். தைராய்டு ஹார்மோன் மெட்டபாலிசம் நடக்கலாம். இது எல்லாத்தினாலையும் நிறைய இப்ப மாதவிடாய் குறைபாடுகளா இருக்கட்டும், இல்ல நீரிழிவு நோயா இருக்கட்டும், பிளட் பிரஷர், கொலஸ்ட்ரால், அப்புறம் வந்து மூட் ஸ்விங்ஸ், ரொம்ப மூட் ஸ்விங்ஸா இருக்கு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த பிரச்சனைகள் கூட ஏற்படுறதுக்கு இது ஒரு காரணமா அமைஞ்சிருச்சு. இதனாலதான் நோயோட பாதிப்புகள் நமக்கு அதிகமா வருது. இப்ப லாஸ்டா பார்த்தோம்னா இம்யூனாலஜிக்கல் ஆஸ்பெக்ட், அதாவது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதோட ஒர்க்கிங். இப்ப நான் சொன்ன கார்டிசோல் ஹார்மோன் இருக்கு இல்லைங்க, ஒரு பாடியில நடக்கிற கண்ட்ரோல் பண்ணும். சோ இந்த ஹார்மோன் பிரச்சனை ஆகுது அப்படின்னா நம்ம பாடியில நிறைய இன்ஃபர்மேஷன், அதாவது வீக்கங்கள் ஏற்படும். இந்த டயபெட்டிஸ்க்கு கூட இன்ஃபர்மேஷன் காரணம், பிசிஓடிக்கு இன்ஃபர்மேஷன் காரணம். இந்த ஒரு ரிசர்ச் நடத்திருக்காங்க ரீசெண்டா. எல்லாருமே வந்து இதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியானா
மென்டல் ஹெல்த் மட்டும்தான் பாதிக்கப்படும் அப்படின்ற ரிசர்ச்சஸ் தான் இவ்வளவு நாளுக்கு நமக்கு இருந்திருக்கு. ரீசெண்டா ஒரு ரிசர்ச்ல ஒரு காலேஜ் படிக்கிற பசங்க ஒரு 20 to 30 பசங்க ஒரு கிளாஸ்க்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி காலேஜ் படிக்கிற பசங்கள்ல எவ்வளவு நேரம் அவங்க மொபைல் ஃபோன் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்கல இருந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதுக்கு சிஆர்பி நிறைய பேருக்கு தெரியும். சி ரியாக்டிவ் புரோட்டீன் உடம்புல வீக்கத்தோட அளவு எவ்வளவு இருக்கு அப்படின்ற பாக்குறதுக்கான ஒரு பிளட் டெஸ்ட் அது. அந்த சிஆர்பியை ஸ்கெடியூல்டா அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு முறையும் எடுத்திருக்காங்க. எவ்வளவு நேரம் மொபைல் யூஸ் பண்றாங்களோ, எவ்வளவு நேரம் இந்த சமூக ஊடகத்தளம் யூஸ் பண்றாங்களோ, ஸ்பெசிஃபிக்கா விசாட் அப்படின்ற வாட்ஸ்அப் மாதிரியான ஒரு சாட் செயலி மட்டும் யூஸ் பண்றது வச்சும் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. நார்மல் எல்லா இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட், யூடியூப், வாட்ஸ்அப் எல்லாத்தையும் யூஸ் பண்றது மூலியமா ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த 2 சர்வேலையுமே நமக்கு தெரிய வந்தது என்னன்னா, அதிக நேரம் சமூக ஊடகத்தளங்கள் யூஸ் பண்றவங்களுக்கு இந்த சி ரியாக்டிவ் புரோட்டீன்ங்கிற இன்ஃப்ளமேட்டரி இண்டிகேட்டர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதாவது உடல் அளவுல நிறைய வீக்கங்கள் ஏற்படுது. ஸோ இப்போ இந்த வீக்கங்கள் எப்போல்லாம் ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடம்புல ஏதாச்சும் நோய் உள்ள வருது அப்படின்னா தான் இந்த சிரி ரியாக்டிவ் புரோட்டீன் அதிகமாகும். இல்ல உடம்புல நாட்பட்ட வீக்கம் இருக்கு, இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், இந்த மாதிரி இம்யூனாலஜிக்கல் டிசீசஸ், ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் அப்படி இருந்தாதான் இது அதிகமா இருக்கும். ஆனா இந்த மொபைல் போன் யூஸ் பண்றதுனாலயே இது அதிகமாகுதா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா தான் இருக்கு. ஆனா இந்த ரிசர்ச்சோட ரிசல்ட் என்னன்னா, அதிகமா இருக்கு. அதிகமா ஊடகங்களை யூஸ் பண்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஒரு 20 லேட் 20s அண்ட் மிடில் 20ஸ்ல இருக்கவங்களுக்கு தான் இந்த ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இது அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அடிக்கடி இப்போ நம்ம வீட்லயே வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது, குழந்தைங்களுக்கோ நமக்கோ இல்லை நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கோ சரியான நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை அவங்களுக்கு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க இதை வந்து பார்க்கணும். அவங்க வந்து அதிகமான சோஷியல் மீடியாஸ் யூஸ் பண்றாங்களா, அதனாலதான் அவங்க அடிக்கடி சிக் ஆகுறாங்களா அப்படிங்கறத நம்ம நோட் பண்ணணும். இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸ் யூஸ் பண்ணும் போது நோய் எதிர்ப்பு சக்தி இயற்கையாவே குறையுது. அப்படி குறையும் போது என்ன ஆகுதுன்னா, காரணமே இல்லாம WBCஸும் சிஆர்பிஸும் அதிகமாவே இருக்கு. இதனால ரொம்ப தலைவலி, தூக்கமின்மை, நம்ம உணவு பழக்கத்துல கூட நிறைய மாற்றம் ஏற்படுது. ஏன்னா நம்ம உணவு உண்ணும் போது முன்னாடி எப்படி உணவு சாப்பிடலாம், நார்மலி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரொம்ப ப்ரிவலண்டா இல்லாத சமயத்துல அப்படின்னா உணவை பார்த்து சுவையை ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். சில காலகட்டத்துல வேகமாவும் சாப்பிட்டுருக்கோம். ஆனா எப்பவுமே அந்த உணவு என்ன உணவு சாப்பிட்டோம் அப்படின்றது கூட தெரியாம சாப்பிட்டது இல்லை. இப்போ மொபைல் போன் ஒரு கையில இருக்கிறதுனால நம்ம கண்ணு மொபைல் போனை தான் பார்த்துட்டு இருக்கு. நம்ம கண் போனை தான் பார்த்துட்டு இருக்கு, காது அதை தான் கேட்டுட்டு இருக்கு. அதனால கண்ணும் காதும் தான் பிரதானமா இருக்கே தவிர நம்ம என்ன உணவு சாப்பிடுறோன்றது உணவுல நம்ம கண்ணு போறது இல்லை, மொபைல் போன்ல தான் இருக்கு. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, உணவு பழக்கம் மாற்றம் ஆகுது. அப்ப கட் பிரெயின் ஆக்சஸும் பாதிக்கப்படுது. மைண்ட்ஃபுல்லா நம்ம எவ்வளவு சாப்பிடுறோம்னு தெரியாம சாப்பிடுறோம், இல்ல சாப்பிடாம இருக்காங்க. சிலர் வந்து சாப்பிடாம இருக்காங்க. ஏன்னா 2 வகை இருக்கு. ஹைப்பர் ஸ்டிமுலேஷன், அதாவது பார்த்துட்டே இருக்கும்போது நிறைய சாப்பிடுவாங்க சிலர். இதனால ஹைப்பர் ஆக்டிவிட்டி, சரினஸ், ஒபேசிட்டி இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. சிலர் சாப்பிடவே மாட்டாங்க. எனக்கு வந்து கான்ஸ்டன்டா வந்து இப்போ ஒரு வீடியோல வந்து ஒருத்தவங்களை பாக்குறோம், இவங்க ரொம்ப இந்த மாதிரி அழகா இருக்காங்க, ஸ்லிம்மா இருக்காங்க, இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்கன்னு கான்ஸ்டன்டா சைலண்டா நமக்கு பின்னாடி ஒரு கம்பேரிசன் ஓடிக்கிட்டே இருக்கும். அது எது வேணா இருக்கலாம். நான் ஒரு உணவுல சொல்றேன், மத்த எல்லா இடத்துலயுமே வந்து நம்ம கான்ஸ்டன்டா நம்மள கம்பேர் பண்ணிட்டே இருக்கோம். நம்ம பாக்குற ஒரு வீடியோல வர ஒருத்தரோட, இல்ல ஒரு பொருளோட, நம்ம கிட்ட இருக்க ஒரு பொருளை அவங்க கிட்ட இருக்கிற ஒரு பொருளோட நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்படி கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது நமக்கு சாதாரணமாவே ஒரு மன அழுத்தம் ஏற்படுது இல்லையா? இதேதான் உணவுலையும் நம்ம அவங்க சாப்பிடுற உணவையும் நம்ம சாப்பிடுற உணவையும் கூட கம்பேர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம உணவு பழக்கத்துல கூட பிரச்சனைகளை ஏற்படுத்துது. நம்ம என்ன உணவு சாப்பிடுறோன்றது கூட நம்ம மூளைக்கு தெரியாத அளவுக்கு ஏற்படுது. இதனால நிறைய டைஜஸ்டிவ் இஷ்யூஸ், ஜீரணமாகாது, அது நிறைய இந்த மாதிரியான பிரச்சனை எனர்ஜி ட்ரைன் ஆகுது. எனக்கு அவங்க எந்த வேலையை பார்க்காம எல்லா ஹார்மோன்ஸும் உடம்பு செக்ரேட் ஆகுது இல்லைங்களா? அதனால உடம்பு வந்து ட்ரைன் ஆகுது தானவே. ஸோ ரொம்ப வீக்கா சோர்வா ஃபீல் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம மெயினா அஃபெக்ட் பண்ற ஒரு ரீசன். இந்த மாதிரி எல்லா நோய்களுக்குமே வந்து இது ஒரு பிரதான காரணமா அமையுது. அதுக்கான மெயினான ரீசன் என்னன்னா, ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், இந்த ஹார்மோனல் இம்பேலன்சஸ், எல்லா ஹார்மோன் பேலன்ஸ் இருக்கிறது, எந்த இதுவுமே நம்ம எதுவுமே பண்ணாம. ஸோ இப்போ நிறைய நேரம் நம்ம சொன்ன மாதிரி சாதாரணமா நம்ம வாழ்க்கையோட பிரதான பகுதிகளை சோஷியல் மீடியா எடுத்துக்கிறதுனால நம்ம காலையில இருந்து வேலைக்கு ஒரு 8 மணி நேரம் வச்சுக்கிறோம், தூங்குறதுக்கு ஒரு 8 மணி நேரம், மிச்சம் இருக்கிற 8 மணி நேரம் இந்த சோஷியல் மீடியாலே போயிடுது போல.
அந்த மாதிரியான மாற்றம் ஏற்பட்டதுனால நமக்கு வந்து நம்மளால நம்ம உடலுக்கு தனியா ஒரு நேரத்தை நம்மளால செலுத்த முடியல. நம்ம வந்து மைண்ட்ஃபுல்லா இருக்கிறதுல நம்ம உடம்பு என்ன நடக்குது, என்ன பண்ணுது, நம்ம என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம், நமக்குள்ள இருக்கிற மாற்றங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து கவனிக்கிறதே இல்லை. ஏன்னா எல்லாமே இதுக்குள்ளேயே கட்டுன்றது நம்ம கையிலேயே அது இருக்கிறனால அதை மட்டும் தான் நம்ம பிரதானமா பாக்குறோம். சோ இது எல்லாமே பார்த்தோம். முன்னாடியே நிறைய விஷயங்கள் சொன்னேன். இப்ப என்னெல்லாம் பண்ணலாம், இப்ப இவ்வளவு இதெல்லாம் பண்ணுது பாதிக்குது எல்லாம் சொல்லியாச்சு. அப்ப என்னெல்லாம் பண்ணலாம் இதை மாத்திக்கிறதுக்கு அப்படின்னா, முதல்ல நம்ம உணரணும் நம்ம வந்து இப்படி யூஸ் பண்றோம், அதிகமா யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது. ஒரு சிம்பிளா நீங்க வந்து உங்க போன் எடுத்து எல்லாரோட மொபைல் போன்லயுமே இருக்கும், அதுல வந்து டிஜிட்டல் வெல்பீயிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதை எடுத்து பாத்தீங்கன்னா அவனே கொடுத்துருக்கான். எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு மணி நேரம் என்னென்ன ஆப்ஸ் யூஸ் பண்றோங்கிறது கூட அவன் கொடுத்துருக்கான். சோ அப்ப அதுலயே நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம வந்து தேவையானது மட்டும் யூஸ் பண்றோமா, தேவையில்லாதது யூஸ் பண்றோமான்னு. ஏன்னா இந்த சோசியல் மீடியாங்கிறது கம்ப்ளீட்லி தப்பு அப்படின்றது கிடையவே கிடையாது. நமக்கு நிறைய விதமான நன்மைகளையும் இது கொடுக்குது. அப்போ நம்ம எதெல்லாம் மைண்ட்லெஸ்ஸா இது தேவையா தேவையில்லையா அப்படின்னு தெரியாமையே அதுக்குள்ள போய் சப்கான்சியஸா நமக்கே தெரியாம உள்ள போய் நம்ம பாக்குற அந்த விஷயங்களை தான் நம்ம தவிர்க்கணும். சோ அது எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் இருக்கு. சின்ன சின்ன மாற்றங்கள் மட்டும் நான் சொல்றேன். இப்ப போன்ல பாத்தீங்கன்னா எந்தெந்த ஆப்ஸ் வந்து நம்ம வந்து அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், இல்ல வந்து நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ற ஆப்ஸா இருக்கட்டும், இது எல்லாருமே இப்ப ஷாப்பிங் ஆப்ஸ் கூட, ஃபுட் ஆர்டரிங் ஆப்ஸ் கூட, இது எல்லாமே வந்து நம்ம மைண்ட்ஃபுல்லா இல்லாம நமக்கு அது பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆகுது அப்படின்றதுக்காக பண்றோம். சோ இது எல்லாத்தையும் நம்ம கண்ணுல பார்த்த உடனே இருக்கிற இடத்துல வைக்காம உள்ளுக்குள்ள வைக்கும் போது பார்த்த உடனே எடுத்து ஓபன் பண்ணி நம்ம பார்க்க மாட்டோம். சோ அந்த மாதிரி அதை செட் பண்ணி வைக்கலாம். இன்னொன்னு என்ன பண்ணலாம்னா, நம்ம போன்லயே வந்து கிரே ஸ்கேல் மோட் அப்படின்னு இருக்கும். நம்ம போன் வந்து ஏன் நம்ம வந்து இந்த ஆப்ஸை வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா, அது ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு, பார்த்த உடனே அது பிடிச்சிருக்கு. நம்ம வந்து பிளாக் கலர்ல மட்டுமே இருக்கிறது, கிரே கலர்ல மட்டுமே இருக்கிறது எதையுமே நம்ம வாங்கவும் மாட்டோம், பார்க்கவும் மாட்டோம். ஸோ எதெல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கோ அதனாலதான் நம்மளோட அட்ராக்டிவ்னஸ் போவோம். அதை போய் தான் நம்ம பார்ப்போம், தேடுவோம், எடுத்துப்போம். ஸோ அதனால அந்த கலர்ஃபுல்லா இருக்கிறது தவிர்க்கிறதுக்கு போன்ல கிரே ஸ்கேல் மோடுன்னு இருக்கு. கிரே ஸ்கேல் மோட நீங்க ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்போ அதாவது எல்லா டைமும் கிடையாது. இப்ப நான் ஒர்க் பண்றேன், நான் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது, நோட்டிபிகேஷன் பார்க்கக்கூடாது, என் ஃபோக்கஸ் கவனம் தவறாம இருக்கணும் இந்த டைம்ல அப்படின்னா அந்த டைம்ல மட்டும் நீங்க இந்த கிரே ஸ்கேல் மோட ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து டைமர், ஸ்பெசிபிக் டைம். நான் வந்து காலையில இவ்வளவு நேரம் தான் யூஸ் பண்ணுவேன், சாயந்தரம் இவ்வளவு நேரம் தான் யூஸ் பண்ணுவேன், இந்த ஆப்பை இவ்வளவு நேரம் தான் யூஸ் பண்ணுவேன்னு டைமர் செட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் மெயின் நோட்டிபிகேஷன்ஸ் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அது ரொம்ப ஈஸியான விஷயம். கண்டிப்பா நோட்டிபிகேஷன்ஸை நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொன்னு மைண்ட்ஃபுல்லா யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த சோசியல் மீடியா யூஸ் பண்றவங்களே ரெண்டு விதமானவங்க இருக்காங்க. மேக்ஸிமம் நம்ம நிறைய பேர் என்னன்னா ஏன் யூஸ் பண்றோம் தெரியாமயே அதுக்குள்ள போயிடும் இருக்காங்க. அவங்க ஏன்னா எதுக்காக பார்த்தோம்னா, இப்ப எனக்கு ஒரு கோல் இருக்கு, இந்த ஒரு கோல் செட் பண்ணி வச்சுட்டு அந்த கோலுக்காக நான் கத்துக்கிறதுக்காக படிக்கிறதுக்காக நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். இல்ல நான் வந்து ஒரு பிசினஸ் பண்றேன், அந்த பிசினஸ் அந்த மீடியால தான் இருக்கு, அது மூலியமா அது வளருது. சோ இந்த ஒரு பர்சன்ட்ல இருந்து 10% பேரு அதை சரியா யூஸ் பண்ணிக்கிறாங்க. படிக்கிறதுக்காக, என்னோட கோல் ஓரியன்டட்காக யூஸ் பண்ணும்போது அதுல அவங்களோட டைம் ஸ்பெண்ட் ஆகுது. அப்போ அது அவங்களோட வளர்ச்சிக்கு உதவுது. இப்ப நம்ம மிச்சம் 90% பேர் இருக்கோம் இல்லைங்களா, நம்ம என்ன பண்றோம்னா எதுக்காக அதுக்கு இவ்வளவு போறோம் அப்படின்றது நமக்கே தெரியல. டைம்லெஸ்ஸா ஸ்க்ரோல் பண்றோம், நமக்கே தெரியாம இன்வாலண்டரியா சப்கான்சியஸா அதுல டைம் வேஸ்ட் பண்ணி நம்மளோட கோல்ல இருந்து நம்ம விலகி போயிட்டே இருக்கோம். இப்ப வந்து இது யாரையும் சொல்றது அப்படி இல்லை, நானுமே அப்படிதான் இருந்திருக்கேன் பல நாட்கள். என்ன பாக்குறோம், இந்த இந்த வீடியோல இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன்னா என்னால அதோட நிறுத்த முடியறது இல்லை. அடுத்தடுத்து இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு தான் இதெல்லாம் நானுமே செஞ்சு பார்த்த சில விஷயங்கள். ஸோ அது வெளியே வரணும் அப்படின்னா நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணணும், டைமர் செட் பண்ணணும். ஸோ மைண்ட்ஃபுல்லா நான் வந்து ஒரு விஷயம் கத்துக்கிறேன். எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ டிரைவிங் கத்துக்க போறேன் அப்படின்னா எனக்கு டிரைவிங்ல சில டவுட்ஸ் இருக்கு, அதுக்காக நான் வீடியோ பாக்குறேன், கத்துக்கிறேன் அப்படின்னா தட் இஸ் வெரி குட் திங். நான் கரெக்டா நம்ம வந்து ஒரு சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனா நான் இப்ப வந்து அதுக்காக போல, நான் இப்ப வந்து டிரைவிங் பாக்குறேன், ஒரு வீடியோ பாக்குறேன், முடிஞ்சோடனே அடுத்தது வந்து என்ன அட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு ட்ரெஸ் வீடியோவோ இல்ல ஒரு காமெடி வீடியோவோ வருதுன்னா நான் அதுக்கு ஷிஃப்ட் ஆயிடுறேன். அதுல இருந்து வேற ஒனுக்கு ஷிஃப்ட் ஆயிடுறேன் அப்படின்னா அது மைண்ட்லெஸ்ஸா நான் ஸ்க்ரோல் பண்றது. எனக்கு வந்து என்னோட கோல்ல இருந்து நான் டீவியேட் ஆயிட்டேன். ஸோ இங்கதான் பிரச்சனையே ஏற்படுது. ஸோ அதை தான் நம்ம தவிர்த்துக்கணும். மைண்ட்ஃபுல்லா நம்ம யூஸ் பண்ணணும் சோஷியல் மீடியாவை. அதுக்கப்புறம் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை, அதாவது ஒரு கோலை செட் பண்ணிடணும். இதுதான், இதுக்காக தான் நம்ம பண்றோம், இதுக்காக இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கும் போது நம்மளோட வளர்ச்சியை நோக்கி நம்ம நகர்ந்துகிட்டே இருப்போம்.
இதை விட இன்னொரு மெயினான இம்பார்ட்டன்டான விஷயம் உன்ன சொன்ன நம்மளோட அனுபவங்கள், நம்மளோட உணர்வுகள். போன் பொறுத்தவரையிலோ இல்ல மீடியாவை பொறுத்தவரையிலோ நம்மளோட கண்ணும் காதும் மட்டும்தான் வேலை செய்யுது. மத்த எந்த சென்சஸுமே வேலை செய்யறது இல்ல. நம்ம பாக்குறோம், கேட்கிறோம், அதுலயும் மூழ்கிடுறோம். டேஸ்ட் தெரியறது இல்ல, இல்ல ஸ்மெல்லு தெரியறது இல்ல. சோ இந்த மாதிரி நம்ம தொட்டு பாக்குறது இல்ல. முன்னாடி எல்லாம் வந்து ட்ரெஸ் கடைக்கு போய் ட்ரெஸ்ஸை தொட்டு பார்த்துதான் வாங்குவோம். இப்ப மளிகை கடைக்கு போனா கூட இது பருப்பு நல்லா இருக்கான்னு பார்த்து அதை தொட்டு பார்த்து உணர்ந்து பார்த்து வாங்குவோம். ஃபுட் கடைக்கு போய் அந்த ஃபுட்டு டேஸ்டா இருந்தாதான் அடுத்தது ஆர்டரே பண்ணுவோம் அந்த ஹோட்டல்ல. ஆனா இப்போ போன்ல பாக்குறோம், கண்ணுல பாக்குறோம், அட்ராக்டிவா இருக்கா, ரேட்டிங்ஸ் இருக்கா, உடனே நம்ம ஆர்டர் பண்ணிடுறோம். அதே தான் ட்ரெஸ்லயும் பார்த்தோன்னே நல்லா இருக்கா, சோ அது அந்த கிளாத் நல்லா இருக்கா, அதெல்லாம் கூட நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம தொட்டு உணர்ந்து பார்க்கல, அப்படியே ஆர்டர் பண்ணிடுறோம். சோ இந்த 2 சென்ஸை மட்டும் அது பிளாக் பண்ணிட்டு மத்த எந்த சென்ஸையும் அது வேலை பார்க்கவே விடல. அப்ப வேலை பார்க்க விடாதப்ப என்னன்னா அதுவே ஒரு இம்பேலன்ஸை கிரியேட் பண்ணுது. நமக்கு எல்லா சென்ஸும் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா எல்லா சென்ஸையும் நம்ம உபயோகப்படுத்தி அதை சமநிலையில வச்சுக்கிட்டு அதை வச்சு நம்ம பகுத்தறியணும் அப்படிங்கிறதுக்காக தான். சோ அந்த 5 சென்ஸையும் எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு பிரச்சனைகள் வந்து நம்ம வெளியே இருப்போம், பேலன்ஸ்டா இருப்போம். சோ அதை வந்து நம்ம வளர்த்திக்கணும். அதுக்கான டெக்னிக்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தொடக்கமா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இது நம்ம செய்யறோம், நம்ம வந்து நிறைய யூஸ் பண்றோம், சமூக ஊடகங்கள்ல தவறான முறையில யூஸ் பண்றோம், இல்ல நமக்கே தெரியாம அதுக்குள்ள போயிட்டோம் அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணிட்டு அதை எப்படி எல்லாம் மாத்திக்கலாம். இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ், இந்த நோட்டிபிகேஷன் ஆஃப் பண்ணி வைக்கிறது, டைமர் செட் பண்றது, ஸ்கெடியூல் டைம்ல யூஸ் பண்றது, வேற நமக்கு தேவையான விஷயங்கள்ல நம்ம நேரத்தை பகுத்து அதுல வந்து நம்ம வேலைகளை பாக்குறது, உடல் நலத்துல கவனம் செலுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறதுக்கு நம்ம முனையலாம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி நம்ம பண்றதை பண்ணிட்டாதானே அது நம்ம அடுத்த ஸ்டெப் இல்லாம நம்ம வந்து நம்ம லைஃபை லீட் பண்ண முடியாது. அது ஒரு பிகர் ஆஸ்பெக்ட், அது பிகர் பவர்னு சொல்லலாம். அது கையில இருக்கிறது ஒரு பெரிய பவர். எங்கேயோ ஒரு அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில இருக்கிற ஒரு லெக்சரை வந்து நம்ம ஒரு கிளிக்ல இங்க கேட்க முடியும். சோ அந்த அளவுக்கு அது ஒரு பெரிய பவர். இதெல்லாம் நம்ம வந்து முன்னாடி சொன்னோம்னா நம்ம நம்ப கூட மாட்டோம். ஒரு 80ஸ்ல அப்பெல்லாம் வந்து நமக்கு அது அவைலபிளே கிடையாது. அது எவ்வளவு பெரிய ஏக்கமா இருந்திருக்கும் அப்ப சூழ்நிலையில இருந்தவங்களுக்கு. சோ இப்ப நமக்கு எல்லாமே ஒரு கிளிக்ல கிடைக்குது. உட்கார்ந்த இடத்துல இருந்து கத்துக்க முடியும், படிக்க முடியும், நிறைய கண்டென்ட்ஸை கொடுக்க முடியும், சாதிக்க முடியும். சோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை இந்த சோசியல் மீடியா மூலியமா நம்ம பயன்படுத்திக்கலாம். சோ இப்ப இங்க என்ன பிரச்சனைனா நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள நமக்கு தேவையான பயணம் அப்படின்னா நம்ம உடல்நலத்தையும் மனநலத்தையும் பேணி பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு கட்டத்துல நம்ம இருக்கோம் அப்படின்றதுக்காக சொல்றேன். இது ரெண்டுமே பேலன்ஸ்டா இருக்கணும், சமநிலையில வச்சுக்கணும். அப்படி சமநிலையில வச்சுக்கிறதுக்கு என்னென்ன முனைப்புகள் நம்ம எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் எடுக்கணும். அதுல இந்த சமூக ஊடக தளத்துல நம்ம காட்டுற சமநிலை, நமக்கு தேவையானதை மட்டும் பார்த்துட்டு தேவையில்லாததை பார்க்காம இருக்கிறதும், அதுக்கான நேரத்தை பயன்படுத்தாம இருக்கிறதும் நம்ம வச்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் நம்ம வந்து வீட்டுல இருக்கக்கூடிய பக்கத்துல யாருக்கவங்க கூட தெரியாது. ஏன்னா முகம் பார்த்து பறந்துச்சு. காரணம் இதுல இருக்கிறத வச்சு உங்களுக்கு புரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க பயன்படுத்திக்கிட்டு இதுல இருந்து வெளியே வந்து உங்களோட உடல் நலத்தையும் மனநலத்தையும் சமநிலையில வச்சுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி இந்த டைம் கொடுத்ததுக்காக, எனக்காக சைலண்டா கேட்டதுக்காக ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குனாலும் நீங்க கேட்கலாம். நல்லா பேசுங்கப்பா சங்கீதா, பேசுங்க. ஓகேங்க ஐயா. மேம் தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சூப்பரா எடுத்தீங்க மேம் கிளாஸ். சோஷியல் மீடியாஸ் பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. பிளஸ் வந்து சோஷியல் மீடியா எந்த டைம்ல யூஸ் பண்ணும் அண்ட் தென் நீங்க இதெல்லாம் சொன்னது எங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப நல்லா இருந்தது கிளாஸ் அண்ட் வெரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஃபார் எவ்ரிவன். மாடர்ன் வேர்ல்டுக்கு இது ரொம்ப தேவையான ஒன்று. ஸோ நல்ல டாபிக் செலெக்ஷன் பிளஸ் எங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் செஷன் இது. தேங்க்யூ மேம். சங்கீதா அப்படியே ஒவ்வொரு ஆளா பாருங்க. கொஞ்சம் ரொம்ப நன்றிங்க. இது உங்களோட இருக்காம எல்லாருக்கும். சங்கீதா இருக்கா ஐயா.
அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பாருமா. ஆ ஆ அம்மா வசந்தாம்மா, உங்களுக்கு டவுட்ஸ் இருக்காம்மா ஏதாவது? நடராஜன் வசந்தா. ஓகே ஐயா யாரும் இல்ல, அவங்க தான் இருந்தாங்க, டவுட்ஸ் இல்ல போல. செஷன் எண்ட் பண்ணிக்கலாங்களா? இதோ ஐயா பேசுறாங்க. மேடம் தேங்க்யூ ஸோ மச். நான் காலில் வரேன், லைன்ல வரேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ரொம்ப முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ். தேங்க்யூ மேம், வாழ்க வளமுடன்.